நீங்க பாதுகாக்க வேண்டிய உடல் உறுப்பு எது? இடுப்பு தான். அந்த இடுப்பு சப்ப, டிஸ்க், அதுதான் உங்களுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை வரும். இன்வேரியேஷனா தாறுமாறா அந்த கால்களை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதிகமான படு இடுப்பு கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதனால டிஸ்க் பிரச்சனை வரும். அந்த இடுப்பு சப்ப எலும்புகள்ல வந்து நீங்க அந்த இடத்துக்கு பலம் வர மாதிரி பயிற்சிகள், யோக பயிற்சிகள் செய்யணும். நீங்க தவிர்க்க வேண்டிய குணம் என்ன? அவசரம். பார்த்தா நிதானமா இருக்கிற மாதிரி. பொறுமையின் திலகம் துலாம் ராசி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. ஏப்பா அப்புறம் போய் அவசரக்கான்னு சொல்ற? நீ ஏதோ தப்பா படிச்சுட்டு இருப்பாரு. எனக்கு தானே தெரியும் உங்க அவசரம். பார்த்தா நிதானமா இருக்கிறதுல அது வாத்து அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரி கீழே கால் வேகமா அடிச்சிட்டு இருக்கும், தண்ணி கீழே பயங்கர ஃபாஸ்டா அடிச்சிட்டு இருக்கும், அப்படியே மொல்ல மூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கு துலாம். அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு அவசரம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, லேட்டா கூட போகலாம் அப்படிமா. உள்ளுக்குள்ள ஆனா அது இருக்கும். அந்த அவசரப்படக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் எது? வாதம், பித்தம், சிலேத்தமம் மூணும் மாறி மாறி வந்துட்டு போகும், கலந்து வரும். ஆனா ஒன்னும் பெருசா உங்களை பாதிக்காது. மூணுமே கலந்து கலந்து வரும். அவசியம் நீங்க வந்து இந்த மூணுல இருந்து தப்பிக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் எடுத்துக்கணும். உங்களுக்கு சாதகமான திசை எது? மேற்கு, வடமேற்கு, வடக்கு. மேற்கு, வடமேற்கு, வடக்கு உங்களுக்கு சாதகமான திசைகள்.